இல்லங்க. அதாவது இப்பொழுது விவாதிக்கப்பட்டதுல எது முரண்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது அதிகமான விவாதமாக இருந்தது. திமுக, காங்கிரஸ் கூட்டணி முரணான கூட்டணியா? அல்லது அதிமுக, பாஜக கூட்டணி முரணான கூட்டணியா? நீங்க வந்து இப்போ திமுக, காங்கிரஸ் பத்தி இங்க மற்றவர்கள் வைத்தது நடந்ததான அது நடக்கலையான்னு இல்ல. ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்ட்டா இருக்கு. முன்னாடியுமே வந்து கூட்டணியில இருந்ததா கூட அவங்க ஒரு காலத்துல யுபிஏல இருந்தாங்க. அப்புறம் பாஜகவுக்கு ஆதரவு வச்சாங்க. இது மாறி மாறி இருந்த கதை போய் இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி இன்டாக்ட் ஆயிருச்சு. அப்ப அதனால இன்னுமே நீங்க வந்து ஈழம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதோ, இல்ல வந்து மற்ற விஷயங்கள் பேசுறதோ, மக்கள் மத்தியில எடுபடுமானா, இல்ல அது காலம் கடந்துருச்சு நான் பார்க்கிறேன். நீங்க 2009ல அதற்கு பிறகு நீங்க வந்து கூட்டணி மாறி இன்னைக்கு 2019 2024, 2026 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரத்தான் போகிறது அப்படிங்கும்போது, அந்த கூட்டணி வந்து நிச்சயம் ரொம்ப இன்டாக்ட்டா இருக்கிறதுனால இது பேசுவதால் உண்மையிலேயே ஒரு பயன் இருக்கிறதா என்று கேட்டால், என்னை பொறுத்தவரைக்கும் பெருசா வந்து இது திமுக இது பேசுவதனாலே வந்து திமுக, காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகி அதை கடந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நான் பார்க்கிறேன். ஆனா, இன்னைக்கு அதிமுக, பாஜக கூட்டணி ஏன் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இதே அதிமுக தலைவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை, என்டிஏ கூட்டணியில் இல்லை என்று தெளிவாக சொல்லும் பொழுது, இது இப்ப மட்டும் கிடையாது. மறுபடியும் எல்லாம் கேட்டாங்கன்னா, உங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேசுறாங்க, உங்களோட அமைச்சர்கள் பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார்கள் எல்லாம் கேட்கும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ஸ்லயும் பேசுறாரு, வெளிய வந்து பேசுறாரு. 2024ல மட்டும் இல்லங்க, 2026லயுமே சட்டமன்றத்தில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் அவர் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.